கடவுளே, உள்ள வேற என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு தெரியலையே. பையனுக்குலாம் அறிவுன்றதே இல்லம்மா. அவெல்லாம் என்னைக்குதான் உருப்பட போறானே தெரியல. ஏய் கத்தாதடா, கம்முனு இருடா. நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? ஆனா மனுஷனே கிடையாது. ஏற்கனவே பட்டு அடிபட்டு திருந்தி இப்பதான் ஒழுங்கா வாழ்றான். வாழ்ற போது என்ன வலிக்குது இவனுக்கு? மறுபடியும் குடிச்சுப்பட்டு நார சண்டை போட்டு, ஐயோ சாமி, நீ வெளியே தலை காட்ட முடியுமா? நீயே சொல்லு பாப்பா. தொழில் பண்றான், 4 பேர் இப்படி குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எவன் இவங்கிட்ட எல்லாம் வந்து வேலைக்கு வருவான்? இல்ல எவன் தான் இவங்கிட்ட வியாபாரம் பண்ணுவான்? நமக்கிட்ட இப்படித்தானே சண்டை போடுவான்னு சொல்லிட்டு போக மாட்டான். இவனே வந்தாலும் மண்ணவாரி போட்டுக்க போறான் பாரு. கம்முனு இருடா. நீ அங்க போனீன்னா கம்முனு இருக்க வெட்டித்தானே. அவன்கிட்ட எதை சொல்லி வச்சியா நீ? ஐயோ, எனக்கு என்ன தலையெழுத்தா? எங்கேயோ போன மாதிரி ஏன் தலையில வந்து ஏறாத்தன்ற மாதிரி ஏன்டா இப்ப என்கிட்ட வர? அப்படியெல்லாம் நான் போய் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனையோ போய் சொல்லலாம். நான் அங்க போனதுல இருந்து வீட்டு வேலையில இருந்து காட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் பார்த்தேன். அப்படி இருந்து அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கலன்னு இவங்கிட்ட சண்டை போட்டிருக்க. இதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? எல்லாம் எங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க பாரு. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லி மாளாது. டேய், இப்போதைக்கு அவங்க வீட்டுல யாருக்கும் சொல்லிட்டேல? அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லல. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானடா சொல்லக்கூடாதுன்னு? அவளாம் சொல்ல மாட்டா. அப்படி சொன்னானா அவளை வெளுத்து கட்டி போடுவேன். சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டாடா. ஏதாவது ஒன்று சொல்லி போடுவா. ஏற்கனவே அவங்க வீட்டில் பல பிரச்சனை. இதில் இந்த பிரச்சனையும் தெரிஞ்சது அம்பிட்டு தான். அதுவும் இல்லாமல் போலீஸு கேஸுன்னு நம்மளை இழுத்து நார் அடிச்சிருவாளுங்க குடும்பமே. ஷோ கடவுளை, எங்கிட்டு போய் எல்லாம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலப்போ. இந்த டாக்டர் வேற உள்ள போனவர் இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டிக்கிறாரு. அடிக்குது ரொம்ப பெரிய பலமா எதுவும் பட்டிருக்குமோடா? கீழே பிடிச்சி தள்ளி போட்டானேடா. பக்கத்துல வேற கல்லு கிடந்துச்சு. குடி கண்ணை மறைக்கணும் சரியால இருக்குது. ஷோ ஆண்டவா. அவன் குடிச்சுட்டு அங்க படுத்து கிடக்குறான். நம்ம தாண்டா இங்க பதறிக்கிட்டு கிடக்குறோம். காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிடிச்ச வாழ்க்கையை தானே அமைச்சுக்கிட்டாங்க. சந்தோஷமா இருக்கிறத விட்டுவிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு கீரியும் பாம்புமா ஒவ்வொருத்தனா அங்கேயும் கடக்கிறதுக்கு எதுக்கு இவங்களுக்குலாம் கல்யாணம்? இதுக்கு பேசாட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பதில் அவன் வேலையை என்னன்னு போயிருக்க வேண்டித்தானே. இவனுங்களுக்கெல்லாம் கல்யாணம் தான் ஒரு குறை. கடவுள் புண்ணியத்துல குழந்தை குட்டி இல்லை. இல்லைன்னா அந்த நிலைமையில என்னத்த சொல்றது? சரிடா, கத்தாதடா. திருந்திருவான்டா அவனும். இங்க பாருமா, ஒரு தடவை அடிபட்டு திருந்தினானா திருந்துவான். இப்படி ஒவ்வொரு தடவையும் அடிபட்டு திருந்துறவன் என்னைக்கும் திருந்த மாட்டான். ஒவ்வொரு தடவையும் பட்டக்காலே படும் கெட்ட குடியை கெடுன்ற மாதிரி இவங்க வாழ்நாள் முழுக்க இதே கதிக்கு தான் ஆளாக்க போறாங்க. இவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருந்தா கூட நம்ம பாட்டுக்கு வீட்டோட இருந்திருக்கலாம். நாளைக்கு எனக்கு வேற சந்தைக்கு போகணும், ஊருப்பட்ட வேலை கிடக்குது. அந்த நெல்லு முட்டையெல்லாம் போய் வேற விற்கணும். இதான் இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன் நானு. எனக்கு எல்லாம் தலையெழுத்து பாரு. சரிடா, நீ ஒன்னும் இருக்க வேணாம். நீ கிளம்பி போ, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ ஒத்தையால இருந்து எல்லாம் பாத்துக்குவ. மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர சொன்னா நீ போய் வாங்கிட்டு வந்துருவ. கம்முனு இருமா. இல்லடா, நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலை என்னமோ அதை பாரு. நீ கிளம்பு போ. ஆமா, நல்லது சொன்னா உனக்கும் கோவம் வந்துடும், உன் பையனுக்கும் கோவம் வந்துடும். நீ ஏன் இந்த லட்சணத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் உன் பையன் அந்த லட்சணத்துலதான் இருப்பான். கடைசியில ஏன் உயிரை போட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒருத்த நாள் பாரு, எல்லாத்துக்கிட்டையும் ஏச்சும் பேச்சு வாங்குறதே என் பொழப்பா இருக்கு. அந்த மனுஷன் போகும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருந்தாருன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, ட்ரிப்ஸ் போட்டாச்சு, தூங்கட்டும். மா, டாக்டர் வராங்க. டாக்டர், இப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி டாக்டர் இருக்கு? டாக்டர், என் மருமகளுக்கு ஒன்றும் இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எப்படியோ தடிக்கு விழும்போது கல்லில் விழாமல் கொஞ்சம் நவுந்து கீழே விழுந்திருக்காங்க. அதனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. கல்லில் விழுந்திருந்தா கண்ணு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஏதோ காப்பாற்றிட்டோம். காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம், சரிங்களா? டாக்டர், ஒரே ஒரு தடவை மருமகளை உள்ளே போய் பார்த்துக்கிறேன் டாக்டர். உயிரே இல்லை டாக்டர் எங்களுக்கு. உள்ள மயங்கி விழுந்ததை பார்த்தோனையும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ போவேன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு கூட உள்ளே போங்க. அதுவும் ஒருத்தர் தான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடணும். சரிங்க டாக்டர். எப்படியோடா ஒன்றும் ஆகலையாமா. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சு, அவ்வளோதான். அவங்க வீட்டில் நம்ம இருந்த பாடு இல்லை. குடும்பமே சேர்ந்துக்கிட்டு வந்து அடி வெளுத்து போடுவாங்க. இதுக்கு வாம்பயம் பண்ண தப்புக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்குறதுக்கா? கம்முனு இருமா. பெத்த பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு. இந்த ஆளுக்கு தகவல் சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே. போன் போகுது. இந்தாங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. ஏங்க ஏங்க, போகும்போது இந்த நேரத்தில் எவன் போன் அடிக்கிறான்னு தெரியலையே. ஹலோ, யாருப்பா? சுருளியா? யாருப்பா? ஓ, அந்த வெள்ளச்சாமி மாமனா? என்னப்பா இந்த நேரத்தில் போன் அடிச்சிருக்க? ஒரே பிரச்சனை, சரியான சண்டை. சாமி என்ன குடிச்சுட்டு வந்து பிள்ளைய வெளியே இழுத்து போட்டா அடி, சரியான அடி
ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கனே. என்ன என்னப்பா சொல்ற? உண்மையா? என்ன பதறி அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்காரு? என்ன எதுன்னு தெரியலையே. யாருங்க போன்ல? சரிப்பா, அந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்களா? சரி, அந்த உடனே போறேன். ரொம்ப நன்றிப்பா. நீ சொல்ல வந்து எங்களுக்கு தெரியுது பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க வீட்டுல இருந்து போன் போட்டு சொல்லல. அந்த பையன் எங்க? சரி சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. சரி, வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே ஆண்டவா. என்னாச்சு? யார் போன்ல? எங்கிட்டு போறீங்க? இந்த சாமி பையன் இருக்கால, அந்த வெட்டி பையன் நம்ம பிள்ளைய குடிச்சுட்டு வந்து அடிச்சு விட்டானாமா. உமா மயங்கி விழுந்துட்டாலாமா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. அத்தி, என் புள்ள உயிருக்கு என்னாச்சு? என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. நம்ம பிள்ளைய குத்து உயிரும் கொலை உயிரும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. என்னையோ கடவுளே, ஏன் தான் என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வருதுன்னு தெரியலையே ஆண்டவா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். மட்டும் எங்க போவீங்க? பெத்தவன் நான் வரது இல்லையா? நானும் வரேன், 2 பேரும் போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தான் என் பிள்ளைங்களுக்கு இந்த நிலைமைன்னு தெரியலையே ஆண்டவா. இந்த யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வருதே. பெரியவளை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோமா? இல்லைன்னா தேடிக்கிட்டு எது இருக்க போறாங்க. அதெல்லாம் காலையில போன் பண்ணி சொல்லிக்கலாங்க. இந்த நேரத்துல பிள்ளைங்க எழுப்பி ஏற்கனவே அவன் வந்து போய் கிடக்கிறா. காசு பணம் போய் புருஷன் போய் இதுல மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்னா அவ்வளோத்தான். அவ என்ன பண்ணுவானே தெரியாது. அவளை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம போவோம். யாரு அங்க நிக்கிறது? ஏமா, நான் தான்மா. ஏன்டா தூங்கலையா? இந்த நேரத்துல என்னடா லைட்டை போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஸ்பத்திரி வரைக்கும் போறோம், கதவை பூட்டிக்க. ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? யாருக்கு என்னடா ஆச்சு? என்னன்னு தெரியல. உமாவை இந்த சாமி பையன் குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டானாமா. குத்தையும் குழையுமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாமா. போய் நான் இதுன்னு பார்த்துட்டு வரோம். நீ பெரியவகிட்ட சொல்லிடு, நாங்க கிளம்புறோம். அடே, நல்லா தானடா இருந்தாங்க. திடுதிப்புன்னு என்னடா வந்துச்சு அவங்களுக்கு? என்னன்னு தெரியலையே, ஒன்றும் புரியாம தானே நாங்களே மண்டை பிடிச்சு போய் கிடக்குறோம். நீ இரு, நாங்க போயிட்டு வரோம். ஏடா, நானும் வரேன்டா. என் பேத்திய ஒரு முகத்தடவை நான் பார்க்கணும்டா. அம்மா, நாங்க என்ன இங்க காரை வச்சிருக்கோம், இல்ல ஆட்டோ கிட்ட வாங்கி விட்டுருக்கோமா? இருக்கிறது இந்த 2 வீலரு, அதை எடுத்துக்கிட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிரும். நாங்க 2 பேரும் போறோம். என் பிள்ளைய எழுப்பி காலையில எந்திரிச்சு சொல்லிரு. இப்ப எதுவும் சொல்லிடாத, சரியா? ஐயோ சாமி, அந்த பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு போயிட்டு போன் பண்ணுங்கப்பா. காலையில நான் வெள்ளனையா கிளம்பி வரேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வர வேணாம், வீட்டோட இருங்க. அங்க வந்து இழுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் எங்க உயிரை போட்டு வாங்குவீங்க. நீங்க வெட்டிக்காத பேசாதீங்க, வாங்க நம்ம போவோம். ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்னா அப்படி என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வருதுன்னு தெரியலையே. கதவு சாத்திக்க. சாத்திக்கிறேன்ப்பா, சாத்திக்கிறேன். கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. வாழ வேண்டிய வயசுல இந்த புள்ளிக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை? ஐயோ ஆண்டவா, என் வயசுக்கெல்லாம் நானே உசுரோட இருக்கேனே. வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசுல இது போய் சேர்ந்துட்டானா அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, என் உயிரை கூட எடுத்துக்கப்பா. அந்த பிள்ளைங்க வாழ வேண்டிய வயசியா, அதுங்க இருந்துட்டு போகட்டும். பெத்த பிள்ளைக்கு இப்படி ஆயிருக்கு. ஒரு வார்த்தை அவங்க போன் போட்டு சொன்னாங்களா? இப்படித்தானே எது நடந்தாலும் இருப்பாங்க. அப்ப ஏன் இந்த வீடு வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு சொன்னோம், கேட்டாளா? அவனுக்காக வீட்டை நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சு பூட்டி போட்டு நகை பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடுன. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டான் பாரு பாவி. பிறந்த வீட்டுல என்ன குறைய வச்சோம்? இல்ல அவளுக்கு என்னத்தை தான் குறை வச்சோம்? எல்லாமே தானே இருந்துச்சு. அப்படி இருந்தோம். நம்மளை விட்டுவிட்டு அவன் தான் முக்கியம்னு மொத்த குடும்பத்தையும் உதறி தள்ளிட்டு போய் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாளே ஆண்டவா. அடிச்சு பெறவே முறிஞ்சு போச்சுடா. பாடு பாவி. சார், இவனை அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது இருந்தா கொடுங்க சார். இன்னைக்கு இவனை அப்படியே முடிச்சிடுறேன். இந்த சேர் எடுத்து போடவா இல்ல இந்த டேப் எடுத்து உடைக்கவா அவன் மண்டையில? சுந்தரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த ஸ்கேல் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து 4 போடு போடுங்க. ஓகே சார். சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அடி தாங்க முடியல சார். இப்படி ஜட்டியோட உட்கார வச்சிருக்கீங்க சார். போதும் சார், விட்டுருங்க சார். ஏண்டா, எத்தனையோ குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டம் தீரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்ன மாதிரி ஃப்ராடு பையன்களெல்லாம் சாமின்னு நினச்சி அவங்களால முடிஞ்சதை கொடுத்து உங்களை எவ்வளவோ நல்லா பார்த்துக்கிறாங்கடா. அப்படி இருந்தும் அந்த குடும்பத்துக்கு இப்படி உழ வைக்கிறியே, நீ எல்லாம் நல்லா வருவியா? ஐயோ வலிக்குது, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க, வலிக்குது. ஐயோ ஆண்டவா, நான் தெரியாம பண்ணிட்டேன் நான் விட்டுருங்க. நீ தெரியாம பண்ண, நான் தெரிஞ்சேதான்டா பண்ணுவேன். உனக்குள்ள எம்பிட்டு தைரியம்? ஐயோ விட்டுருங்கனே, வலிக்குது ஆண்டவா. ஐயோ ஆண்டவா. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடிக்க கூடாதுடா. எண்ணெய் கொப்பரையில போட்டு பொரிச்சு எடுக்கணும். நீங்க காசை வச்சுக்கிட்டு சொகுசு அலையறதுக்கு அடுத்தவங்க குடியெல்லாம் கெடுக்குறீங்களா சார்? இவங்க கிட்ட இருந்து எத்தனையோ பேர் ஏமாந்துருப்பாங்க சார். அவங்க யாருமே வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ஒழுங்கா வேலை செய்யணும் சார். இவனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு போனை போட்டு சொல்லுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சுந்தரி. இவனை அடிச்சு துவைச்சு தொங்க விடுங்க. நீங்க சொல்லவே வேணாம் சார். இவனை மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் தொலைச்சு தொங்க விடுறதுதான் இந்த சுந்தரியோட வேலையே. ஐயோ அம்மா, வலிக்குதுமா விடுங்கம்மா. ஐயோ 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 ஐயோ, இந்த கை கைதானடா களவாண்டுது. 2 கையும் முறிச்சு அடுப்புல வச்சனா நீ எப்படி களவாடுவ பாக்குறியா?
எப்படி நீ சோறு சாப்பிட்ற எப்படி கழுவுறன்னு பாரு. ஏம்மா ஏதோ பணத்தை ஆசையால் அப்படி செஞ்சுட்டேம்மா, விட்டுருங்கம்மா. நீ பணம் காசு வச்சு சந்தோஷமா வாழறதுக்கு அடுத்தவன் குடியை கெடுப்ப. ஆனா நாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? உங்களை மாதிரி சில ஆட்களால தான்டா உண்மையான சாமியாருங்களை கூட நம்ப முடியாம மாட்டிக்குது. தட்டுல போடுற காணிக்கையும் பத்தல, அவன் வீட்டு சொத்தே உனக்கு கேக்குதா? ஐயோ விட்டுருங்கம்மா, வலிக்குதுமா. நான் வேணா ஆட்டையை போட்டதுல இருந்து உங்களுக்கு பெரிய பல்கா அமௌண்ட் கொடுக்குறேம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் வேணா உங்களுக்கு ஆட்டையை போட்டதில் 50% கொடுக்குறேம்மா. என்னை விட்டுருங்கம்மா, போட்டு கொடுத்துடாதீங்கம்மா. 50% கொடுக்குறியா? 50%னா எவ்வளோ? நான் உங்களுக்கு 50 லட்சம் ரூபா தரேம்மா. என்னை விட்டுறீங்களா? 50 லட்சம் ரூபாயா? ஏண்டா அப்ப உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கா? ஆமாம்மா, நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் காசு இருக்காதா என்ன? என்னடா உன் கூட என்னையும் போய் சேர்க்கற? ஏம்மா சொல்லுங்கம்மா, எம்புட்டு பணம் வேணாலும் நான் தாரேன். சொல்லுங்க, வீடு வேணுமா, கார் வேணுமா, பங்களா வேணுமா, என்ன வேணும்? உடனே ஒத்த நிமிஷத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு இறக்குவேன். ச்சே, நானும் தாண்டா இந்த போலீஸ் வேலையினால காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இவங்க கொடுக்குற 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்றது நல்ல பிளானா இருக்குடா. பேசாட்டுக்கு நான் இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு உன் கூட வந்து சாமியார் ஆயிடலாமா? சாமியாரா போனா அம்பிட்டு பணமாடா வருது. ஆமாம்மா, சாமியாரை மட்டும் ஆகி போய் உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, சும்மா 4 விஷயம்தான். இவங்க மூஞ்ச பார்த்தா ஏதாவது ஒன்று தோணும், வாய்க்கு வந்ததை அடிச்சு விடணும். விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் சில பல ஆட்களை எல்லாம் பார்த்துருப்போம். அவங்களால நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைம்மா, அதெல்லாம் அப்படியே அருவியாக கொட்டணுமா. அதெல்லாம் கொட்டணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வர ஏமாளிங்க சும்மா பணத்தை கொட்டு வாங்கியம்மா. சொல்லும் போதே காதல தேன் வந்து பாயுதுடா. எனக்கு அம்புட்டு பணம் கிடைக்குமா? கிடைக்கும் மாவா, ஒரு நிமிஷத்துல 2 பிட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பணத்தை அருவியா கொட்டு வாங்க. ச்சே, இத்தனை நாளா இது தெரியாம போச்சேடா. ஆமாம்மா, அப்புறம் இந்த கருப்பு பணமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நம்ம அப்படியே மாத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுலயும் கமிஷன்லாம் கிடைக்குமோ, நிறைய பணம் பார்க்கலாம். அதனால தான் சொல்றேன், என்ன சொல்றீங்க? ஆனாலும் எனக்கு ஒரு டவுட்டடா. இத்தலோண்டு குடிசை மாதிரி தான் வீட்டை போட்டு வச்சிருக்க, அம்புட்டு பணம் எப்படிடா எங்கடா வைப்ப? எம்மா, வெளியே பார்க்கறதுக்கு நம்ம ஏழை மாதிரியே தெரியணும், ஒன்றும் இல்லாதவ மாதிரியே நடிக்கணும். அப்பதானம்மா நம்ம எல்லாத்தையும் கல்லா கட்ட முடியும். அதுவும் இல்லாம இருக்கிற ஊர்ல எதையும் கட்டக்கூடாது. நம்ம போலிச்சாமியான்னு தெரிஞ்சதுன்னா வீடு பங்களாவெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடவா முடியும். அதனால நான் அதெல்லாம் வேற ஊர்ல கட்டி வச்சிருக்கேம்மா. அங்க கேட்டா வெளியூர்ல வேலை செய்யறேன்னு பொய்ய சொல்லிட்டு வந்துட்டேன். என் ஊர்ல எனக்கு நிலபுலம் என் வீடு வாசன்னு அம்புட்டு கிடக்குமா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, மொத்தத்தையும் கொண்டு வந்து இறக்குறேன். அப்படியாடாப்பா? சரி, ஒரு நாளைக்கு எம்பிட்டு கல்லா கட்டுவ? அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 500 வரும், ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட வரும். ஒவ்வொரு சிலர்லாம் நான் சொன்னது நடந்துருச்சு, ஏதோ குருட்டா போக்கில் அடிச்சு விட்டது சொல்லி நம்பிட்டு அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தங்க நகையெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்கம்மா ஏமாளி பயலுங்க. என்ன சுந்தரி, அவங்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், ராஜ விருந்து கொடுக்க வேண்டியவரை போய் இப்படி அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சுட்டுமே வருத்தமா இருக்கு சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார், நல்லாபுலம் சொத்து பத்து ஊரு பட்டு வச்சிருக்காராம். எனக்கு கூட 50 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காருன்னா பாருங்களே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க சார், நான் தரேன். எதுக்கு இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரு பாட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கல்லா கட்டலாம். என்ன சொல்றீங்க? ஏண்டா ராஸ்கல், ஒரு வார்த்தை ஏதோ உங்ககிட்ட பேசுனா உடனே நீ வாங்கூட எங்களை சேர்க்கிறியா? இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில உரிக்கிற உரியில என்ன கடிக்க ஆளாகிற பாரு. ஐயோ விட்டுங்கம்மா. ஐயோ வலிக்குது. உங்களை மாதிரி சில போலியாருங்க நரபலி கொடுக்கணும், வீட்டு சொத்தை அழிக்கணும், இந்த சவுத்தை இங்க வைக்கணும், அந்த சவுத்தை அங்க வைக்கணும், இவங்களால உங்களுக்கு பிரச்சனை, இவங்க மூஞ்சில முழிக்கிறதால பிரச்சனை, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடுறீங்க. உங்க பேசலாம் நம்பி எத்தனையோ பேர் தான் உயிரை மாச்சிக்கிட்டு தான் வாழ்க்கையை இழந்து நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு திரியிறாங்க. ஆனாலும் நீங்க நல்லா சொகுசா வீடு கட்டி பங்களா கட்டி வாழ்வீங்க. உங்களை நம்பி இருக்க ஏமாளிங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா?
இனி உன்னை விடவே மாட்டான்டா. அடிக்கிற அடியில நீ என்ன கதிக்கு ஆளாங்க பாரு. ஆத்தி சோலி முடிஞ்சிச்சு அம்மா. உன்கிட்ட பணத்தை ஏமாந்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. வந்தோனையும் அவன் சோழி மொத்தமா முடிஞ்சிரும். ஏய் என் புள்ள எங்க? பாத்தி இவங்க இங்க வந்தாங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை. உமா நல்லா தான் இருக்கா, உள்ள இருக்கா, எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பா எடுத்துக்காதீங்க வா. ஏடி நீ எல்லாம் மனுஷியாடி. நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா உனக்கு அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். ஆம்பளை பையனை பெற்றுக்கிட்டு அவனுக்கு குடி அது இதுன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கை அழிச்சிட்டீங்களேடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? ஐயோ அண்ணி நான் ஒன்றும் பண்ணலை அண்ணி. பிள்ளைக்கு இப்படி ஆனிச்சனோடனே கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தோம். அப்பயே என் பிள்ளைக்கு சொன்னேன், படிச்சு சொன்னேன், இந்த குடும்பம் ஆகாதுன்னு கேட்கறாங்களா ஒன்னா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. என் புள்ள எங்கன்னு சொன்னேன். என் பிள்ளைக்கு இப்படி ஆனது கூட பெத்தவங்கள்ட்ட இருந்து மறைச்சு நாளைக்கு என் பிள்ளைக்கு உயிருக்கே ஒண்ணுனாலும் நீங்க எப்படிதானே இருப்பீங்க? இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர்னு எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ள போலாம், அமைதியா உட்காருங்க. ஏண்டா உன் தம்பி என்னைக்கு என் புள்ள வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கு பிடிச்சது ஏன் என் பிள்ளைக்கு கஷ்டகாலம் இன்ன வரைக்கும் அவன் ஈடேற முடியாம இருக்கிறான். அவன் எங்க அவன் வீட்டுல இருக்கான் மாமா. இங்க அவன் இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவன் மட்டும் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருந்தான் அவனும் ஒரு பக்கத்துல பெட்ல படுக்க வச்சிருப்பேன். என் பிள்ளைய போய் பார்க்கணும். என் பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லுங்கடா. அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. யாருக்கு யாரடி அண்ணன் என்னமோ உரிமை கொண்டாடிட்டு இருக்க. நீ யாரு? நீ என்ன போய் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க? என்னமோ என் கூட பிறந்தவன் மாதிரி. தொலைச்சப்படுவேன் என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா. என் புள்ள எங்க சொல்லி தொலைடி. இவருங்க இந்த வாடி பொடின்ற பேச்செல்லாம் வேண்டாம். உங்க புள்ள அங்கதான் இருக்கா, ஏத்ததுல போய் பாத்துக்கோங்க. பாத்தியா உன் பையனால போறவன் வரவெல்லாம் நம்மள பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. டேய் என்னடா இது இப்படி நடக்குது பிரச்சனை, பயமா இருக்குடா எனக்கு. விடிஞ்சாதான் உன் பையனுக்கு இவங்க கிட்ட இருந்து கச்சேரி இருக்கு. எல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சை, ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி என் பிள்ளைய குத்து கொலவிருமா ஆக்கிட்டானே சண்டால பையன். ஐயோ கடவுளே. அந்த குடும்பம் வேண்டாம் வேண்டாம்னு நாங்கள் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம். கேட்டாலா கொஞ்சமாவது காதை கொடுத்து கேட்காம விட்டு இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாய் படுத்து கிடக்குறா பாருங்க. பேச்சு மூச்சு வேற இல்லை, உயிர் இருக்கா என்னன்னே தெரியலையேங்க. கொண்டு புட்டு இப்படி வந்து படுக்க வச்சுட்டாங்களோ. ஐயோ அடவா. உமா இங்க வருமா, அப்பா அம்மா வந்திருக்கோம். உமா எந்திரிமா. அம்மாடி உமா. ஐயோ கடவுளே, என் புள்ள எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. என் புள்ள உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று அனுச்சு அந்த சாமி நிஜமாவே சாமி ஆயிடுவான்.